ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். இப்போது நம்மிடம் ஒரு பாக்கெட் அரசாங்கம் உள்ளது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அரசாங்கம் பட்டப்பகலில் நிதி அமைச்சகத்தை கொள்ளையடித்துள்ளது என்றும் ராஜபக்ஷ கூறினார். கொழும்பில் ஊடகங்களுக்கு அறிக்கை அளித்த போதே நாமல் ராஜபக்ஷ இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். திருடன் என்று கூறிக்கொண்டு திரியும் பிக் பாக்கெட் திருடன் சொல்வதை கேட்டு அப்பாவி மக்கள் அவனை துரத்தி செல்கின்றார்கள். பிக் பாக்கெட் திருடன் உடனடியாக பைகளை திருடிவிட்டு நகர்ந்து விடுகின்றான். அரசாங்கமும் அப்படித்தான். அவர் பதவியேற்ற நாள் முதல் ஒரு புறம் 323 கொள்கலன்கள் கடத்தப்பட்டுள்ளன. துறைமுகத்தில் இருந்து போதைப் பொருள் கொள்கலன்கள் கடத்தப்பட்டுள்ளன. மறுபுறம் நிலக்கரி கடத்தப்படுகின்றது. இப்போது நிதி அமைச்சகத்தின் கணக்கில் இருந்து பணம் திருடப்பட்டுள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை தென்காசியாவின் ஒரு தளவாட மையமாக உருவெடுக்க வேண்டுமாயின் இந்தியாவுடனான உறவை மிக தெளிவான மூலோபாயத்துடன் கையாள வேண்டும் என்று முன்னாள் அமைச்சரும் ராஜதந்திரியுமான மிலிந்த மொரகொட தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய ஆய்வு அறிக்கையிலே அவர் இதனை வலியுறுத்தியுள்ளார். இரண்டாம் உலக போருக்கு பிறகு நெதர்லாந்து ஐரோப்பாவின் மையமாகவும் சிங்கப்பூர் தென்கிழக்கு ஆசியாவின் நுழைவாயிலாகவும் வளர்ந்தமையை அவர் சுட்டிக்காட்டி இலங்கை அத்தகைய வாய்ப்புகளை இதுவரை பயன்படுத்த தவறியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உள்நாட்டு அரசியல் மற்றும் வெளிநாட்டு ஈடுபாடுகள் குறித்த தேவையற்ற அச்சம் இதற்கு காரணம் என்றும் அவர் சாடினார். அவர் மேலும் குறிப்பிடுகையில் இலங்கையின் வடமேற்கில் உள்ள 15,000 மெகாவாட் காற்றாலை மின்சக்தி ஆற்றலை பயன்படுத்தி இந்தியாவுக்கு மின்சாரத்தை ஏற்றுமதி செய்வது நாட்டின் பொருளாதாரத்தை முற்றிலுமாக மாற்றி அமைக்கும். திருகோணமலை எண்ணெய் தாங்கிகளை அபிவிருத்தி செய்து இலங்கை பிராந்திய எரிசக்தி மையமாக மாற்றுவது நீண்ட கால மூலோபாய தேவையாகும். கொழும்பு துறைமுக வர்த்தகத்தில் 50% இந்தியாவுடன் தொடர்புடையது. இந்தியா தனது சொந்த துறைமுகங்களை விரிவுபடுத்துவதால் இலங்கை தனது போட்டித்தன்மையை தக்க வைக்க வடக்கு துறைமுக விரிவாக்க திட்டங்களை விரைவுபடுத்த வேண்டும். இந்திய சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் இலங்கை ஒரு புதிய கோவா போன்று மாற்றியமைக்க வேண்டும். இந்தியா மற்றும் ஜப்பான் பங்களிப்புடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தை நவீனப்படுத்த வேண்டும். 1998 சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் 2003 திருகோணமலை எண்ணெய் தாங்கி திட்டங்கள் ஏற்பட தாமதங்கள் மற்றும் சம்பூர் மன்னார் காற்றாலை திட்டங்கள் ரத்து செய்யப்பட்டமை ஆகியவை நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு தடையாக இருந்தது. இலங்கை சிறிய நாடு என்ற தயக்கத்தை கைவிட்டு இந்தியா ஒரு வாய்ப்பாக கருத வேண்டும். அதே நேரம் இந்தியா ஒரு பெரிய நாடு என்ற வகையில் திட்டங்களை விரிவாக செயல்படுத்தி இலங்கையின் தேவைகளுக்கு அதிக உணர்திறனுடன் செயல்பட வேண்டும். இந்த அச்சகங்களை கடந்தால் மட்டுமே இலங்கை தெற்கு ஆசியாவில் சிங்கப்பூராக அல்லது நெதர்லாந்தாக மாற முடியும் என்று மிலிந்த மொரகொட மேலும் தெரிவித்துள்ளார். பிரான்சிடமிருந்து பெறப்பட்ட கடனை திருப்பிச் செலுத்துவது தொடர்பான ஆவணங்கள் நிதி அமைச்சின் கணினி அமைப்புகளில் இருந்து மாயமாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அண்மையில் திருச்சேரி நிதியில் இருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மோசடி செய்யப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் உள்ள அதே ஹேக்கர்களை இந்த ஆவணங்கள் காணாமல் போனதுக்கும் காரணமாக இருக்கலாம் என்று விசாரணைகள் சந்தேகிப்பதாக கூறப்படுகின்றது. காணாமல் போயுள்ள கோப்புகள் பிரான்ஸ் நாட்டுக்கு செலுத்த வேண்டிய கடன் தவணை தொடர்பானவை என்பது ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மற்றுமொரு பாரிய நிதி மோசடியை முன்னெடுக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாகவே இந்த ஆவணங்கள் திருடப்பட்டிருக்கலாம் அல்லது அளிக்கப்பட்டிருக்கலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் விசேட சைபர் தடவியல் குழுவினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் தெரியப்படுகின்றது. இதன் ஒரு கட்டமாக வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் உத்தியோகஸ்தர்கள் பயன்படுத்திய மணிக்கடனடிகள், கையடக்க தொலைபேசிகள் மற்றும் சிம் கார்டுகள் என்பன காவல்துறையினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. முன்னதாக ஆஸ்திரேலியாவுக்கு செலுத்த வேண்டிய 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் கொடுப்பனவு மோசடியும் இதே திணைக்களத்தின் ஊடாகவே இடம்பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. திரைச்சேரியில் உள்ள மக்களின் வரிப்பணத்தை பாதுகாக்க முடியாத அளவுக்கு தற்போதைய அரசு நிர்வாக திறமையற்றி இருக்கின்றது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகரணா தெரிவித்தார். அத்தோடு பல மாதங்களாக இந்த நிதி மோசடியை நாடாளுமன்றத்துக்கு தெரிவிக்காமல் மறைத்து வைத்திருப்பது ஒரு பாரிய சதியாகும் என்றும் அவர் கூறினார். அவர் மேலும் கூறுகையில், இந்த அரசுக்கு நாட்டை வழிநடத்தும் அனுபவம் இல்லை என்பதை நாம் ஏற்கனவே எச்சரித்தோம். ஆனால் பொறுப்புணர்வை பரப்பி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த இவர்கள் இப்போது மக்களின் வரிப்பணத்தை நாசமாக்கியுள்ளனர். இந்த திரைச்சேரி பணம் என்பது பெலவத்தையில் இருந்து கொண்டு வரப்பட்டதோ அல்லது அவர்களின் உறுப்பினர்களிடம் வசூலிக்கப்பட்டதோ அல்ல. இது இந்த நாட்டு மக்களின் ரத்தம் கலந்த வரிப்பணம் என்று யார் பொறுப்பேற்பது? நாடாளுமன்றம் என்பது நாட்டின் நிதி தொடர்பான முழுமையான பொறுப்புள்ள நிறுவனமாகும். ஆனால் பல மாதங்களாக இந்த மோசடி தகவல்களை அரசு ரகசியமாக வைத்திருந்தது ஏன்? நாடாளுமன்றத்துக்கோ அல்லது நிதி தொடர்பான குழுவுக்கோ இது தெரியப்படுத்தப்படவில்லை. ஜனாதிபதிக்கும் இது தெரிந்தே மறைக்கப்பட்டதா என்று அவர் கேள்வி எழுப்பினார். இழந்த பணத்தை மீண்டும் மீட்போம்
வருவோம் என்று அரசு கூறுவது மற்றொரு பொய் என்று சாடிய அவர், உகண்டாவில் உள்ள பணத்தை மீண்டும் வருவோம் என்று சொன்னவர்களால் இதையும் செய்ய முடியாது. இறுதியில் நிலக்கரி மோசடியைப் போலவே இந்த இழப்பையும் ஈடுகட்ட மின்சார கட்டணம் அல்லது எரிபொருள் விலைகளை உயர்த்தி மக்கள் மீதே வரிச்சுமையை சுமத்துவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். அரசு தவறு செய்யும் போது அதை சுட்டிக்காட்டுவது எதிர்க்கட்சியின் கடமையாகும். அதை தடையாக பார்க்காமல் உண்மையை நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றும் ஹர்ஷன ராஜகர்ணா இதன்போது வலியுறுத்தினார். சத்திர சிகிச்சையின் பின்னர் நாடு திரும்பி மருத்துவ கண்காணிப்பில் இருக்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமைகள் குறித்து தனக்கு நெருக்கமான அரசியல் சகாக்களுடன் முக்கிய ஆலோசனைகளை முன்னெடுத்துள்ளார். இந்த வாரம் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடல்களில் முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ், ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபிவர்த்தன, பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கோரல மற்றும் சாகல ரத்நாயக் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். முன்னாள் வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தனது பதவியில் இருந்து விலகியமைக்க உண்மை பின்னணியை அரசு நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று ரணில் விக்ரமசிங்கே இதன் போது வலியுறுத்தியுள்ளார். அது தொடர்பாக உத்தியோகபூர்வ அறிக்கையை வெளியிடுமாறும் பேராசிரியர் GL பீரிஸுக்கு அவர் பணிப்புரையும் விடுத்தார். தற்போதைய அரசுக்கு சரியான திசையை காட்ட எத்தனை பேர் ஆலோசனை வழங்குகின்றார்கள் என்று ரணில் இதன் போது கேள்வி எழுப்பியுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஒருபுறம் எரான் விக்ரம ரத்னாவை உள்வாங்க முயற்சிகள் நடத்துகின்றன, மறுபுறம் ஹர்ஷன டி சில்வாவிடம் ஆலோசனைகள் பெறப்படுகின்றன. எரான் விக்ரம ரத்னாவை இவ்வாறான பதவிகளுக்கு கொண்டு வருவதற்கு ஐக்கிய மக்கள் சக்திகளுக்குள்ளே கடும் எதிர்ப்பு நிலவுகின்றது. இந்த திரைமறைவு பேச்சுகளுக்கு பின்னால் யார் இருக்கின்றார்கள் என்பது மர்மமாகவே உள்ளது. அரசுக்கு எதிராக எழுந்துள்ள மோசடி குற்றச்சாட்டுகளை மூடி மறைக்க பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்று சாடிய அவர்கள், வாக்களித்த மக்களை முட்டாளாக்க அரசு முற்படுகின்றது என்றும் தெரிவித்தார். எனவே உண்மை நிலையை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது அவசியம் என்றும் இதற்கு எதிராக கூட்டு எதிர்க்கட்சி வலுவாக செயற்பட வேண்டும் என்றும் ரணில் விக்ரமசிங்கே இதன் போது வலியுறுத்தியுள்ளார். தாய்லாந்திலிருந்து வருகை தந்த 22 தேரர்கள் சுமார் 1.1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 120 கிலோகிராம் குஷ் மற்றும் ஹாஷிஷ் போதைப் பொருட்களை தங்களின் பயணப்பொதிகளில் மறைத்து வைத்து கடத்தி வந்த போது போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாடசாலை உபகரணங்கள் மற்றும் இனிப்பு பண்டங்களுக்குள் மறைத்து வைத்து இந்த போதைப் பொருட்கள் கடத்தலில் ஈடுபட்ட தேரர்கள் வெளிநாட்டில் தங்கியிருந்த போது சாதாரண பொதுமக்களைப் போல உடை அணிந்து செயல்பட்டதற்கான ஆதாரங்கள் அவர்களின் கைத்தொலைபேசியில் இருந்து மீட்கப்பட்டுள்ளன. இந்த தேரர்களின் பயண செலவுகளை பொறுப்பேற்று பிரதான சூத்திரதாரி கம்பகா பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் ஒரு தனிப்பட்ட செயல் அல்ல, மாறாக ஒரு பாரிய சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் வலைப்பின்னலின் ஒரு பகுதி என்பதும் அம்பலமாகியுள்ளது. ஆன்மீக பாதையில் வழிகாட்ட வேண்டியவர்கள் நாட்டின் எதிர்காலத்தை சீரழிக்கும் போதைப்பொருள் கடத்தலில் மத சின்னத்தை பயன்படுத்தி இருப்பது இலங்கையின் மத மற்றும் சமூக கட்டமைப்பின் மீதான மக்களின் நம்பிக்கைகளை முற்றாக சிதைக்கும் ஒரு செயல் என்று கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புன்னை நீராவி கிராம அலுவலகர் பிரிவில் 1.5 வயது மதிக்கத்தக்க பெண் குழந்தை ஒன்றை 50,000 ரூபாய்க்கு விற்பனை செய்த முற்பட்ட தாய் மற்றும் தந்தை என கூறப்படும் ஆண் ஒருவரும் அப்பகுதி மக்களால் பிடிக்கப்பட்டு தர்மபுரம் போலீசாரினால் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, ஜாழ்ப்பாணம் மாதகல் பகுதியைச் சேர்ந்த குறித்த பெண்ணுக்கு 2 குழந்தைகள் இருப்பதாகவும் அதில் ஒரு குழந்தையை வளர்க்க முடியாத நிலையில் விற்பனை செய்ததாகவும் கூறியுள்ளனர். தற்பொழுது விற்பனை செய்யப்பட்ட குழந்தை இவர்களுடையதா அல்லது வேறு யாருடைய குழந்தையா என மேலதிக விசாரணைகளை தர்மபுரம் போலீசார் கொண்டு வருகின்றனர். குறித்த சம்பவம் தொடர்பாக குழந்தையை விற்பனை செய்த தாய் மற்றும் விற்பனை செய்வதற்கு உறுதியாக இருந்த ஆண் ஒருவரும் மற்றும் குழந்தையை பணம் கொடுத்து பெற்றவர் உட்பட 3 பேர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குழந்தை தற்போது போலீசாரின் பராமரிப்பில் பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது. இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் போரை முடிவுக்கு கொண்டு வர பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் விரும்பினால் அவர்கள் அமெரிக்காவை தொடர்பு கொள்ளலாம் என்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அவர்கள் பேச விரும்பினால் எங்களிடம் வரலாம் அல்லது எங்களை அழைக்கலாம் என்று குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு தொலைபேசி வசதி இருப்பது உங்களுக்கு தெரியும், எங்களிடம் மிகச்சிறந்த பாதுகாப்பான தொலைபேசி இணைப்புகள் உள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுடனான போர் மிக விரைவில் முடிவுக்கு வரும் என்றும் அதில் அமெரிக்காவை வெற்றியாளராக திகழும் என்றும் ட்ரம்ப் இதன் போது நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஈரான் விவகாரத்தில் தற்போது நாம் கையாண்டு வரும் தரப்புகளில் சிலர் மிகவும் நிதானமானவர்களாக இருப்பதாகவும் மற்றவர்கள் அவ்வாறு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் தற்போதைய நெருக்கடியான சூழலில் ஈரான் புத்திசாலித்தனமாக செயற்படுவது என்றும் நாம் நம்புவதாகவும் ட்ரம்ப் மேலும் தெரிவித்துள்ளார். ஈரானிய வெளியுறவு அமைச்சர் பாகிஸ்தான் மூலமாக தனது நிலைப்பாடுகளை தெரிவித்துள்ள நிலையில் ட்ரம்பின் இந்த நேரடி அழைப்பு முக்கியத்துவம்
வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. லண்டனில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் கென்ய வீரர் செபஸ்டியன் சாவே பந்தய தூரத்தை 1 மணி நேரம் 59 நிமிடங்களில் கடந்து புதிய உலக சாதனை படைத்து அனைவரையும் அசத்தியுள்ளார். இந்த போட்டியில் கென்யாவின் செபஸ்டியன் சாவே போட்டி தூரத்தை 42.2 கிலோமீட்டர் முதலில் கடந்தார். இதற்கு அவர் எடுத்துக்கொண்ட நேரம் 1 மணி நேரம் 59 நிமிடங்கள் 30 வினாடிகள் ஆகும். இது புதிய உலக சாதனை என்றும், அதாவது மாரத்தான் உலகில் 2 மணி நேரத்துக்கு குறைவாக எந்த ஒரு வீரரும் போட்டி தூரத்தை கடந்ததில்லை என்றும் தடையை அவர் உடைத்துள்ளார். இதன் மூலம் 2023 சிகாகோவில் கென்யாவின் மறைந்த கெல்வின் கிப்டம் படைத்திருந்த 2 மணி நேரம் 35 வினாடிகள் என்ற உலக சாதனையை அவர் முறியடித்துள்ளார். அதாவது வெறும் 65 வினாடிகள் நேரம் முன்பாக போட்டி தூரத்தை கடந்து ஆச்சரியப்படுத்தியுள்ளார். உகண்டாவில் ஜோமிம் ஹேஜலிஜா 1 மணி நேரம் 59 நிமிடங்கள் 41 வினாடிகள் கடந்து 2வது இடத்தையும் பிடித்துள்ளார். புதிய உலக சாதனை படைத்த இருவருக்கும் 29 வயதான செபஸ்டியன் சாவே நடப்பு சாம்பியன் ஆனார். தற்போது அவர் படைத்துள்ள புதிய சாதனைக்கு உலகம் முழுவதிலும் இருந்து வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் உள்ளன. சாதனை குறித்து செபஸ்டியன் பேசியதாவது: பந்தய தூரத்தில் இலக்கை அடைந்த பின்னர் நேரத்தை பார்த்த பின் நான் மிகவும் உற்சாகமாக அடைந்தேன். இது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. என் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத நாள் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். போட்டிக்கு முன்னதாக நிருபர் ஒருவருக்கு பேட்டி அளித்த இவர், என்றாவது ஒரு நாள் 2 மணி நேரத்துக்கு முன்பதாக போட்டியை கடக்கும் ஒரு நபராக நான் இருப்பேன் என்றும் கூறியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.